அவர் ஒரு விரிவான அறிக்கை கொடுத்திருந்தார். நம்ம இந்த சர்வதேச மையங்கிறது வந்து வடலூர் பெருவழியா பார்க்குறோம். அவர் கிட்டத்தட்ட அருள் நிலையங்கள், வள்ளலாருடைய அருள் நிலையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கா அதை அனைத்தும் விரிவாக்கப்பட்ட ஒரு பெருவழியாகவே அவர் கற்பனை செய்து மிக நீண்ட ஒரு அற்புதமான ஒரு அறிக்கையை 3 பக்க அறிக்கையை அவர் கொடுத்திருந்தாரு. வடலூர் பெருவழிக்குள்ள எந்த விதமான வளர்ச்சி திட்டமும் வேணாம்னு இங்க இருக்கிற யாருமே சொல்லலை, உலகத்துல ஒருத்தரும் சொல்லலை. அதே மாதிரி இன்னொரு உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும், உலகத்துல ஒருத்தருமே சொல்லாத ஒரு கோரிக்கை என்னன்னா வடலூர்ல சர்வதேச மையம் வேண்டும்னு ஒருத்தர் கூட சொல்லலை. 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில திமுக கட்சி தேர்தல் அறிக்கை ஒன்று வெளியிடுறாங்க. அதுல 419வது நம்பர், 419வது நம்பர் அதனுடைய வரிசைப்படியா அவங்க போட்டிருக்கிற கோரிக்கை தீர்மானங்கள். அதுல இந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தார் வடலூரில் வள்ளலார் பெயரில் ஒரு சர்வதேச மையம் அமைக்கப்படும்னு நாம எல்லாம் எப்ப கோரிக்கை வச்சோம், எப்ப அவங்க மண்டைக்கு அது ஏறிச்சு, எப்ப அது தீர்மானம் வந்துச்சுன்னே தெரியல. கிட்டத்தட்ட நீங்க ஒரு 2 ஆண்டுக்கு வடலூர் பெருவழிக்குள்ள யாருமே வழிபாடே நடத்த முடியாத அளவிற்கு இவங்க கட்டி முடிக்கும் போது அவ்வளவு பெரிய இடர்பாடுகள் நிச்சயமாக நம்ம எதிர்காலத்தில் சந்திக்க போகிறோம். ஒரு பெரிய சுற்றுச்சூழல் இடர்பாடுகளையும் நீங்க இதுல சந்திச்சே ஆக வேண்டும், நிச்சயமா சந்திக்கணும். அவங்க சும்மா அந்த வள்ளலார் பேர மற்றவங்களாம் அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாம் நம்மள்கிட்ட கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மா ஷெட்டு தான் போடுறோம், 8 அடி உயரத்தில் தான் போடுறோம், 5 அடி உயரம் தான், அது அவ்வளோ அளவுக்கு பள்ளமே இவங்க தோண்ட போறாங்க. அது சாதாரணமான கட்டுமான பணிகள் இல்லை, நிச்சயமாக வள்ளலாருடைய அடையாளங்களை முற்று முழுதாக அழிக்கின்ற ஒரு செயல். கருத்து கேட்பு கூட்டங்கிறதுக்கே தனியா தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க, எப்படி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும். அதுல சேகர் பாபு சொல்லியிருக்கிறாரு, கருத்து கேட்பு கூட்டத்தை நாங்க நடத்திட்டோம் அப்படின்னு. இந்த செய்தி வந்து கடலூர் மாவட்ட பத்திரிகையாளர்களுடைய வாட்ஸ்அப் குழுவுக்கு போடும்போது 10க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் சொல்றாங்க, இப்படி ஒரு கூட்டம் நடந்ததே எங்களுக்கு தெரியாதே, எப்போ இவங்க நடத்தினாங்க அப்படின்னு. தமிழக அரசுக்கு நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்றோம், வடலூர் பெருவழியினுடைய வளர்ச்சி திட்டத்தை எந்த வகையிலும் பாழாக்கவில்லை, எந்த வகையிலும் நாங்கள் தடுக்கல. வடலூர் பெருவழிக்கு தேவையான ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை கேட்டால் நம்மளால நிறைய சொல்ல முடியும். அப்படியான வளர்ச்சி திட்டங்களை இவங்க செய்யவே இல்லை. அந்த வழக்கிற்கான எஸ்ஆர் நம்பர், அதாவது வழக்கை வந்து ஏற்றுக்கொண்டோம் என்கின்ற பதிவு நம்பர் நேற்றே வழங்கப்பட்டு விட்டது. எனவே அது திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று வழக்கு விசாரணைக்கு வரும். அதை முடிவெடுக்கிறதுக்கு முதல்ல ஆட்சியாளர்களுக்கு தைரியம் இருக்குதா? அதை கேட்டு பெறுவதற்கு வடலூர் தலைமைச் சங்க நிர்வாகிகளுக்கு முதல்ல துணிச்சல் இருக்குதா? தலைப்பு நீங்க நல்லா பாத்துங்க, வடலூர் பெருவெளியை காப்போம், இது மட்டும்தான். அந்த வடலூர் பெருவெளியை காப்போங்கிறதுக்கு மைய கருத்து பெருவெளிக்குள்ள சர்வதேச மையம் கூடாதுங்கிறத உள்வாங்கிக்கீங்க. வடலூர் பெருவெளியை காப்பது சம்பந்தமாக இதுல தனியான என்னுடைய ஆர்வத்தை நான் உங்கள்கிட்ட இந்த நேரத்தில் வெளிப்படுத்தியாகணும். 2022ஆம் ஆண்டு, அதாவது கடந்த 18 மாதங்களுக்கு முன்பு 2022 செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி ஒரு 5 கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு மின்னஞ்சல் அனுப்பிச்சிருந்தோம். அந்த மின்னஞ்சல் 5வது கோரிக்கையாக வடலூர் பெருவழிக்குள்ள சர்வதேச மையம் கூடாது என்பதற்கான கருத்தை 18 மாதங்களுக்கு முன்பாகவே பதிவு செய்திருந்தோம். அப்ப சரியான பலருடைய கவனத்துக்கு இது வரல. ஆனா எல்லாருடைய கவனத்துக்கும் கொண்டுகிட்டு போற மாதிரி இதை காட்சி ஊடகங்கள்ல, அச்சு ஊடகங்கள்ல தொடர்ந்து இதை நம்ம பரப்பி கொண்டே தான் இருந்தோம். ஆனா அப்ப நம்முடைய விழிப்புணர்வின் போதாமையின் காரணமாக அப்ப யாருமே இதுக்கு ஆதரவான குரல் கொடுக்கல. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, இந்த நேரத்தில் ஆதரவு எப்ப பெருகுச்சுன்னா தமிழ்நாட்டில் சன்மார்க்க அன்பர்களுக்கு மத்தியில் 24/12/2023 கடந்த டிசம்பர் மாதம் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர், நான் எந்த கட்சிக்காரனும் இல்லை, அதையும் முதல்ல தெளிவாக சொல்லிடுறேன், எல்லா கட்சியும் இதுக்கு ஆதரவாக இருக்கிறாங்க, திமுக உட்பட இதுக்கான ஆதரவு தான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். சில தவறான வழிகாட்டுதனால அவங்க எடுக்கிற முடிவு தப்புன்னு வேணா நம்ம சொல்லலாமே தவிர எல்லா கட்சிகளும் சன்மார்க்கத்துக்கு உகந்த கட்சிகள் தான், ஒரு வகையில் ஆதரவான கட்சிகள் தான். கடந்த காலங்களில் சன்மார்க்கத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் அவங்க நன்மை செஞ்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அதனால நான் நீங்க அரசியல் பேசல, வரலாறு, கடந்த கால வரலாறு பேசுறேன். கடந்த டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி அவர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வடலூர் பெருவழிக்குள் சர்வதேச மையம் கூடாது என்கின்ற விரிவான ஒரு அறிக்கை வெளியிட்டதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை ஒரு அரசியல் முக்கியத்துவம் பெற்ற பிரச்சனையாக அது மாறிச்சு. அதற்கு பிறகுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு சன்மார்க்க அன்பர்களை நமக்குள்ளே ஒரு விழிப்புணர்வு வர தொடங்குச்சு. அதற்கு பிறகு 17/1 கடந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி நம்முடைய தமிழ்குடி தாங்கி ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர், அவர் ஒரு விரிவான அறிக்கை கொடுத்திருந்தார். நம்ம இந்த சர்வதேச மையங்கிறது வடலூர் பெருவழியா பார்க்கிறோம். அவர் கிட்டத்தட்ட அருள் நிலையங்கள், வள்ளலாருடைய அருள் நிலையங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கா அதை அனைத்தும் விரிவாக்கப்பட்ட ஒரு பெருவழியாகவே அவர் கற்பனை செய்து
மிக நீண்ட ஒரு அற்புதமான ஒரு அறிக்கையை 3 பக்க அறிக்கை அவர் கொடுத்திருந்தாரு. அது அடுத்த கட்டமான ஒரு பெரிய எழுச்சியை உருவாக்குச்சு. அவர் என்னைக்கு அறிக்கை கொடுத்திருந்தாரோ அதே நாளில் வடலூர்ல 4 முனை சந்திப்புல நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் அங்க ஒரு பெரிய எதிர்ப்பை அவர்கள் முன்னெடுத்தார்கள். அதற்கு பிறகு 17/2 பிப்ரவரி மாதம் 17ஆம் தேதி அங்க மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலைமையில அடிக்கல் நாட்டு விழாவும் நடந்துச்சு. அந்த அடிக்கல் நாட்டு விழாவுக்கும் பெரிய அளவிற்கான எதிர்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சி தோழர்கள் முன்னெடுத்தார்கள். அதற்கு பிறகு 26ஆம் தேதி நினைக்கிறேன் 26ஆம் தேதி பாமகவினுடைய தலைவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் குடும்பத்தோடு அந்த இடத்துக்கு வருகை தந்து எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாங்க. சுற்றி பார்த்து அங்கேயே பேட்டியும் கொடுத்துருந்தாங்க. அங்கேயும் 4 முனை சந்திப்பில் ஒரு பெரிய அளவிற்கான போராட்டத்தை அவங்க ஒரு பொதுக்கூட்டமாகவே நடத்தியிருந்தாங்க. இது எல்லாத்துலேயும் நூற்றுக்கணக்கான சன்மார்க்க அன்பர்கள் தொடர்ந்து கலந்து கொண்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி இந்த பெரிய கட்சிகளுடைய போராட்டத்துக்கு முன்னாடி ஜனவரி மாதம் 10ஆம் தேதி இதை விட ஒரு பெருந்திரளான சன்மார்க்க அன்பர்களுடைய கூட்டம் வடலூர்ல பெரிய அளவிற்கு நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதி மறுத்தாலும் இது போன்ற ஒரு மண்டபத்தில் சன்மார்க்க சங்கத்தினுடைய இடத்துல பல அறிஞர் பெருமக்கள் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்ட ஒரு பிரம்மாண்டமான ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் அமைதியான வகையில் அங்கே நடந்துச்சு. அது மாதிரி தெய்வத்தமிழ் பேரவை வள்ளலார் பணியகம் சார்பாக கடந்த 20ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி கடலூரில் அது போன்ற ஒரு பெரிய ஆர்ப்பாட்டம், அதுக்கும் காவல்துறை அனுமதி மறுத்தாங்க. ஜனவரி மாதம் 10ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடத்திய போது மாவட்ட ஆட்சியரை போய் சந்தித்தோம். கிட்டத்தட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஒரு 300க்கும் மேற்பட்டவர்கள் நாங்கள் போயிருந்தோம். அதை 300க்கும் மேற்பட்டவர்கள் யாரும் அத்துமீறி உள்ள நுழையில, காவல்துறை அனுமதியோடு தான் உள்ளே போனோம். ஆட்சியரை பார்க்கறதுக்கு 5 பேர் மட்டும்தான் அனுமதி. அதில் நானும் ஒருவனாக நம்முடைய ஐயா முருகன் ஐயா வந்திருக்காங்க. முருகன்குடியிலிருந்து முருகன் ஐயா அவரெல்லாம் அங்கே வந்திருந்தார் ஆட்சியரை பார்க்கறதுக்கு. ஆட்சியருக்கு நாங்கள் எதுவுமே போய் நிற்கல, ஆட்சியர்கிட்ட அமைதியாக போய் நின்னோம். ஆனால் கடுமையான சொற்களால் ஆட்சியரால் நாங்கள் மிரட்டப்பட்டோங்கிறதான் உண்மை. அது கீழே இறங்கி வரும்போது பத்திரிகையாளர் என்கிட்ட கேட்டாங்க. அதை நான் அப்போ அந்த நேரத்தில் எதுவும் வெளியே சொல்லலை. மிக மிக தரம் தாழ்ந்து அச்சுறுத்துகின்ற வகையில் அவர் கடுமையான வார்த்தைகளை அப்போ பிரயோகித்தார். வேற இதை எந்த விதமான எதிர்ப்பையும் நாம் அங்கே வெளிக்காட்டக்கூடாது என்பதற்காக சன்மார்க்க அன்பர்களோடு ஒருங்கிணைஞ்சு வந்திருக்கிறோன்னு அவருக்கு நேருக்கு நேராக நம்ம பதில் சொல்லாமல் ஒரு மோதல் போக்கை இந்த இடத்துல உருவாக்க வேண்டாம், கருத்து முரண்பாட்டை உருவாக்க வேண்டாம் என்பதற்காக நம்ம அமைதி காத்து கீழே பத்திரிகையாளர் சந்திப்பை முடித்துவிட்டு வந்தோம். அதுக்கு அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்காக ஆதரவு கொடுத்த தலைவர்கள் ஐயா பழ நெடுமாறன் உலகத்தமிழர் பேரமைப்பினுடைய தலைவர், தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் ஐயா மணியரசன் அவர்கள். அவங்க வர்ற 29ஆம் தேதி தஞ்சாவூரில் ஒரு பெரிய அளவிற்கான பொதுக்கூட்டத்தை ஏற்பாடு செய்கிறார்கள். 23ஆம் தேதி நினைக்கிறேன் கும்பகோணத்தில் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஐயா சீமான் அவர்கள் இதுக்காக கண்டன அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த டிடிவி தினகரன் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். பிஜேபியினுடைய தலைவர் ஐயா அண்ணாமலை அவர்கள் இதை கண்டித்து அறிக்கை கொடுத்துக்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய அதே நாளில் மாலையில் பிஜேபி கட்சி தலைமையும் அங்கே ஒரு பெரிய அளவிற்கான ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்தார்கள். இந்த முதலமைச்சருக்கு நான் அனுப்பின மனுவுக்கு பிறகு ஒரு 3 நாள் கழித்து அஞ்சல் மூலமாகவும் முதலமைச்சருக்கு அனுப்பப்பட்டது. அதாவது பதிவஞ்சல் மூலமாகவும் அனுப்பப்பட்டது. அதுக்கு பிறகு கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம், அது நான் சொன்னது 2022, 2023 செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியும் ஒரு 6 அதிகாரிகளுக்கு இந்த மனு பதிவு தபாலில் போயிருக்கு. அது யாருன்னு கேட்டிங்கன்னா அந்த அரசு ஆணையை வெளியிட்ட சுற்றுலாத்துறையினுடைய முதன்மை செயலாளர், அதுதான் அறநிலையங்கள் மற்றும் சுற்றுலாத்துறைக்கான செயலாளர், இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஆணையர், அதுக்கப்புறம் தமிழ்நாட்டினுடைய தலைமைச் செயலாளர், கடலூர் மாவட்ட ஆட்சியர், கடலூர் மண்டல இணை ஆணையர் அறநிலைத்துறை, செயல் அலுவலர் நம்முடைய வடலூர் வள்ளலார் தெய்வ நிலைய நிர்வாகம், இந்த 6 பேருக்குமே புகார் கடிதம் அனுப்பப்பட்டிருக்கு. இதில் ஒரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கங்க, இந்த 6 பேருக்கும் அனுப்பியிருக்கிறோம். அதில் இந்து சமய அறநிலைத்துறையினுடைய ஆணையர் ஒரு கடிதம் அங்கேருந்து எனக்கு வருது. ஏன்னா மனுதாரர் என்ற முறையில் நான் ஒரு புகார் கடிதம் செஞ்சுருக்கிறதுனால அந்த அலுவலகத்திலேருந்து ஒரு கடிதம் வருகிறது. அந்த கடிதம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் அனுப்பிய மனுவை ஏற்றுக்கொண்டோம், இந்த மனுவிற்கான பதில் உங்களுக்கு யார் சொல்லுவாங்கன்னா கடலூர் மாவட்ட இந்து சமய அறநிலைத்துறையினுடைய இணை ஆணையர் உங்களுக்கு பதில் அளிப்பார் அப்படின்னு கடிதம். நேரடியாக அவர் பதில் கொடுக்கல. ஒரு 1.5 மாதம் கழித்து இணை ஆணையர் கடலூர்லேருந்து ஒரு கடிதம் வருது. அந்த கடிதத்தில் ஆணையர் சொன்ன பதில் வரும்னு பார்த்தா அந்த ஆணையர் இணை ஆணையர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் கேட்ட எல்லா தகவல்களும் வடலூர் தெய்வ நிலையத்தினுடைய செயல் அலுவலர் உங்களுக்கு பதில் கொடுப்பார்னு வந்திருக்கு.
செயல் அலுவலர்கிட்ட இருந்து பதில் இது வரைக்கும் வரல. கடந்த 2 மாசத்துக்கு முன்னாடி, 2 மாசம்னா சரியாக ஜனவரி மாதம் 10ஆம் தேதி கடலூர் நடக்கிற ஆர்ப்பாட்டத்தை நான் வடலூர்ல இருந்து தான் போனேன். விழுப்புரத்துலேருந்து அங்கே வடலூருக்கு போய் அங்கேருந்து தான் நான் கடலூருக்கு வந்தேன். அப்போ வரும்போது தெய்வ நிலைய நிர்வாகத்தை சந்திச்சுட்டு தான் போனேன். அப்போ அங்கே இருக்கக்கூடிய கனகபிள்ளன்னு சொல்கிற ஞானப்பிரகாஷ் ஐயா என்ன சொன்னார்னா, நீங்கள் மனு போட்டதெல்லாம் முதல்ல தவறான தகவல். இவ்வளோ பெரிய பெருவெளியில் 1.5 ஏக்கர் மட்டும்தான் எடுக்க போகிறாங்க, வெறும் 1.5 ஏக்கர் தான் எடுக்க போகிறாங்க. ஆனால் நீங்கள் இதை வந்து பூதாகரமாக்கிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னார். சரி, அதெல்லாம் இருக்கட்டும், இங்கே எனக்கு பதில் கொடுக்கணும்னு சொன்னீங்களே, அது எங்கன்னு கேட்டேன். அந்த பதில் உங்களுக்கு 20 நாளைக்கு முன்னாடி நாங்கள் அனுப்பிச்சிட்டோம். நாங்கள் எனக்கு வரலையே அப்படின்னு கேட்டேன். உங்களுக்கு நாங்கள் அனுப்பல, அது ஆணையருக்கே அனுப்பிட்டோம். நாங்கள் ஏன் ஆணையர் தான் மண்டல ஆணையருக்கு அனுப்ப சொன்னார், மண்டல ஆணையர் உங்களுக்கு அனுப்ப சொன்னார். கடைசியில் நீ அனுப்ப சொன்னவங்களுக்கே அனுப்பியிருக்கேன், மனுதாரர் எனக்கு தானே அனுப்புன்னு கேட்டால் அது அப்படிலாம் கிடையாது, இதுதான் அரசாங்க ரூல்ஸுன்னாங்க. இப்போ அரசாங்க ரூல்ஸ் எப்படின்னா, மனுதாரருக்கு கடைசி வரைக்கும் செய்தியே கொடுக்கக்கூடாதுங்கிற ரூல்ஸை கடைபிடிக்கிறாங்க. நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். கடைசி வரைக்கும் அந்த செய்தி இது வரைக்கும் வரல. இந்த நிலைமையில தான் இன்றைக்கு வடலூர் பெருவழியில் எந்த விதமான கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாது என்கின்ற முறையில் நாம் இன்றைக்கு ஒன்று கூடியிருக்கிறோம். இதில் ஒரே ஒரு முக்கியமான செய்தி, வடலூர் பெருவழிக்குள்ள எந்த விதமான வளர்ச்சி திட்டமும் வேணாம்னு இங்கே இருக்கிற யாருமே சொல்லலை, உலகத்தில் ஒருத்தரும் சொல்லலை. அதே மாதிரி இன்னொரு உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், உலகத்தில் ஒருத்தருமே சொல்லாத ஒரு கோரிக்கை என்னன்னா, வடலூரில் சர்வதேச மையம் வேண்டும்னு ஒருத்தர் கூட சொல்லலை. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. வடலூரில் சர்வதேச மையம் எங்களுக்கு வேணும்னு 2021 சட்டமன்ற தேர்தல் அறிக்கையில் திமுக கட்சி தேர்தல் அறிக்கை ஒன்று கூட வெளியிடுறாங்க. அதில் 419வது நம்பர், 419வது நம்பர் அதனுடைய வரிசைப்படியாக அவங்க போட்டிருக்கிற கோரிக்கை தீர்மானங்கள். அதில் இந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வடலூரில் வள்ளலார் பெயரில் ஒரு சர்வதேச மையம் அமைக்கப்படும்னு நாம் எல்லாம் எப்போ கோரிக்கை வச்சோம், எப்போ அவங்க மண்டைக்கு அது ஏறிச்சு, எப்போ அது தீர்மானம் வந்துச்சுன்னே தெரியல. உலகத்தில் யாருமே சொல்லாத ஒன்றை அவர்கள் இன்றைக்கு நம் தலையின் மீது திணிக்க முற்படுகிறார்கள்ங்கிற விஷயத்தை முதல்ல புரிஞ்சுக்கணும். பெருவெளியினுடைய வளர்ச்சியை நீங்கள் தடுக்கவே இல்லை. பெருவெளிக்கு தேவையான வளர்ச்சிகள் இன்னும் இருக்கு. ரொம்ப நீங்கள் வைத்தறிச்சலாக இருக்கும். இங்கே நம்முடைய அருட்சபை வேலன் ஐயா வந்திருக்கிறாங்க. கட்டுமானத்தினுடைய வேலை திட்டங்கள்லாம் என்னன்றது நீங்கள் பார்த்தீங்கன்னா பல புள்ளி விவரங்கள் கொடுத்துருக்குறாங்க. எல்லாருக்கும் புரியறதுக்காக ஒரே ஒரு செய்தி சொல்கிறேன், அதிலிருந்து நீங்கள் எல்லாத்தையும் கற்பனை பண்ணிக்கலாம். செங்கல் மட்டுமே, அந்த கட்டுமான பணிக்காக செங்கல் மட்டுமே 75 லட்சம் செங்கல் இறக்குமதி செய்ய போகிறாங்க. 75 லட்சம் செங்கல். கற்ற பணிகள் மட்டுமே சுமார் 68 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட கட்டுமான பணிகள். செங்கல் மட்டுமே 75 லட்சம்னா எம்சாண்ட் எவ்வளோ வரும், பிசாண்ட் எவ்வளோ வரும், சிமெண்ட் எவ்வளோ வரும், ஜல்லி, ஒன்றரை ஜல்லி எவ்வளோ, முக்கா ஜல்லி எவ்வளோ, கம்பி எவ்வளோ, இதர கட்டுமான பொருட்கள் எவ்வளோ, மணல் எவ்வளோ, இன்னும் எடுக்க வேண்டிய மணல்கள் உள்ளிருந்து அகழாய்வு செய்யக்கூடிய இந்த தோண்டி எடுக்கக்கூடிய மண்ணெல்லாம் எவ்வளோ. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு 2 ஆண்டுக்கு வடலூர் பெருவெளிக்குள்ள யாருமே வழிபாடே நடத்த முடியாத அளவிற்கு இவங்க கட்டி முடிக்கும் போது அவ்வளோ பெரிய இடர்பாடுகள் நிச்சயமாக நம்ம எதிர்காலத்தில் சந்திக்க போகிறோம். ஒரு பெரிய சுற்றுச்சூழல் இடர்பாடுகளையும் நீங்கள் இதில் சந்திச்சே ஆக வேண்டும், நிச்சயமாக சந்திக்கணும். அவங்க சும்மா அந்த வள்ளலார் பேரை மற்றவங்களாம் அந்த குழுவில் இருக்கக்கூடிய எல்லாம் நம்மள்கிட்ட கதையாக சொல்லிட்டு இருப்பாங்க. சும்மா ஷெட்டு தான் போடுறோம், 8 அடி உயரத்தில் தான் போடுறோம், 5 அடி உயரம் தான், அது அவ்வளோ அளவுக்கு பள்ளமே இவங்க தோண்ட போகிறாங்க. அது சாதாரணமான கட்டுமான பணிகள் இல்லை, நிச்சயமாக வள்ளலாருடைய அடையாளங்களை முற்று முழுதாக அழிக்கின்ற ஒரு செயல். அதை தாண்டி நம்ம இன்னொரு சிந்தனையை நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும். இந்த இடம் என்பது அறநிலையத்துறைக்கான ஒரு இடைக்கால ஏற்பாடாக தான் ஒப்படைக்கப்பட்டது 1938. இப்போ நீங்கள் எல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, அவங்க அறநிலையத்துறைக்கான அந்த இடங்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் அது வாடகை வீடு. அவங்க அங்கே ஆணி அடிக்கிறதா இருந்தாலும் ஆணி பிடுங்கிறதா இருந்தாலும் சன்மார்க்க சங்கத்தோட கலந்து கேட்காம ஒரு முடிவே எடுக்கக்கூடாது, முடிவெடுக்க முடியாது. ஆனால் அத்துமீறி இன்னைக்கு எல்லா காரியங்களையும் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னொரு முக்கியமான கவனம், அதாவது ஒரு கருத்து கேட்பு கூட்டம், ஒரு சின்னதாக ஒரு கிராமத்தில் ஏதாவது ஒரு தொழிற்சாலை ஒன்று கொண்டு வருவதாக இருந்தால் கூட அங்கே ஒரு கருத்து கேட்பு கூட்டம். கருத்து கேட்பு கூட்டங்கிறதுக்கே தனியாக தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க. எப்படி கருத்து கேட்பு கூட்டம் நடத்தணும், ஒரு பத்திரிகையில், தேசிய நாளிதழ், அது ஆங்கில நாளிதழில் எல்லாருக்கும் வெளிப்படையாக தெரிகிற மாதிரி ஒரு போஸ்ட் கார்டு சைஸை விட பெரிய அளவிற்கு விளம்பரம் செய்யணும். அதுக்கப்புறம் மாநில பத்திரிகையில், தமிழ் நாளிதழில் அதே மாதிரி விளம்பரம் செய்யணும். அதுக்கப்புறம் துண்டறிக்கை அச்சிட்டு வெளியிடணும். ஊரில் தமுக்கு போடணும். அரசாணை வெளியிடும் போது அதான் இருந்துச்சு, தமுக்கு போடணும். இப்போ தமுக்கு போடுறதை நிப்பாட்டியாச்சு. அது ஒரு சாதி இழிவான செயல்ன்றதுனால இப்போ மைக்கில் தான் அறிவிக்கணும். அதுக்கப்புறம் ஊரில் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி, அந்த கூட்டத்துக்கு வர தெரியாதவங்களுக்கு, நோட்டீஸ் கிடைக்காதவங்களுக்கெல்லாம், பாதசாரிகளுக்கு தெரியணுங்கிறதுக்காக, எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக வண்ண வடிவத்தில் அச்சிட்டது போஸ்டர் அடித்து ஒட்டணும் ஊர் புறம்.
இதெல்லாம் செஞ்சுதான் கருத்து கேட்பு கூட்டத்தை நடத்தணும். இந்த மாதிரியான எந்த விதமான செயல்பாடும் இல்லாமலே தமிழக அரசு ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை நான் நடத்தியிருக்கிறேன்னு முடிச்சிருக்கிறாங்க. ஜூனியர் விடல ஒரு பேட்டி, அந்த பேட்டியில் நான் ஒரு செய்தி, அதில் என்னுடைய பேட்டி வெளியானது. அதுக்கும் பக்கத்திலே சேகர் பாபுடைய பேட்டின்னு சொல்லுவாங்க, வெளியாகி இருந்துச்சு. அதில் சேகர் பாபு சொல்லியிருக்கிறாரு, கருத்து கேட்பு கூட்டத்தை நாங்கள் நடத்திட்டோம் அப்படின்னு. இந்த செய்தி கடலூர் மாவட்ட பத்திரிகையாளர்களுடைய வாட்ஸ்அப் குழுவுக்கு போடும்போது 10க்கும் மேற்பட்ட செய்தியாளர்கள் சொல்றாங்க, இப்படி ஒரு கூட்டம் நடந்ததே எங்களுக்கு தெரியாத, எப்போ இவங்க நடத்தினாங்க அப்படின்னு. பத்திரிகையாளர்களுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியும் அதிகாரிகள் மத்தியில் எழுப்பியிருக்கிறோம். என்னன்னா, ஒரு கூட்டத்தை கூட்டினீங்க, கூட்டம் இப்படி கூட்டி ஒரு முடிவெடுத்தன்ற செய்தியாவது பத்திரிகையில் வருமானு கேட்டால் அதுவும் அப்படி வந்ததே இல்லை இது வரைக்கும். இது முழுக்க முழுக்க இவங்க அரசு என்ன முடிவெடுத்திருக்கிறாங்கன்னா, தமிழக அரசுக்கு இணக்கமாக செல்லுகின்ற சில வெளித்தோற்றத்துக்கு வெள்ளையும் சொல்லியமா இருக்கக்கூடிய சன்மார்க்கியில் 4 பேர் தேவை. அந்த 4 பேர்ல அவங்களுக்கு தோதான ஆட்கள் ஒரு 3 பேர் கிடைச்சாங்க. அவங்கள வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அவங்க பின்னாடி தான் இருக்கிறதாக ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். இதில் வடலூர் பெருவழிக்கு மீண்டும் மீண்டும் சொல்கின்றோம், தமிழக அரசுக்கு நம்ம அழுத்தம் திருத்தமாக சொல்கிறோம், வடலூர் பெருவழியுடைய வளர்ச்சி திட்டத்தை எந்த வகையிலும் பாழாக்கவில்லை, எந்த வகையிலும் நாங்கள் தடுக்கலை. வடலூர் பெருவழிக்கு தேவையான ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை கேட்டால் நம்மளால் நிறைய சொல்ல முடியும். அப்படியான வளர்ச்சி திட்டங்களை இவங்க செய்யவே இல்லை. கிட்டத்தட்ட 28 நினைக்கிறேன், 28க்கும் மேற்பட்ட விஐபி குடில்கள் அங்கே வருது. ஒரு விஐபி குடில்லாம் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாடு ஹோட்டலில் போய் பாருங்கள், ஒவ்வொரு ரூமுக்குள்ளேயும் அரசாங்கம் அமைக்கிற விஐபி குடில் ஒவ்வொரு ஹோட்டலுடைய அறைக்குள்ளேயும் முதலமைச்சருடைய படம் இருக்கும். இப்போ வடலூர் பெருவழிக்குள்ள 28 விஐபி ரூமு, அதுக்கு மேலே விஐபி ஷூட் ரூமு, இதெல்லாம் அமைக்க போகிறாங்கன்னா அந்த எல்லா இடத்துக்குள்ளேயும் முதலமைச்சர், இன்னைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின், நாளைக்கு அஜித், யார் வந்தாலும் சரி, விஜய் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவங்களுடைய போட்டோ அங்கே உள்ளே இருக்கும். அப்போ வடலூர் பெருவழிக்குள்ள வள்ளலாருடைய அடையாளங்களுக்கு மாறாக ஆட்சியாளர்களுடைய அடையாளங்களை கொண்டு திணிக்கின்ற முயற்சி. இப்போ நம்ம மாற்றி யோசிப்போமா, அங்கெல்லாம் ஆட்சியாளர் படம் தேவையில்லை, நம்ம வள்ளல் பெருமானாருடைய படம் வைக்கலாமன்னா அந்த அறையை வாடகை எடுக்கிறவங்க யாரு? சமூக விரோதிகள், அரசியல்வாதிகள், குடிக்கிறவங்க, கூத்தடிக்கிறவங்க, விடிய விடிய பல்வேறு வகையான இழிவான செயல்களை செய்பவர்களுக்கெல்லாம் வள்ளலார் படம் சாட்சியாக இருக்கும். எனவே ஒரு திட்டமிட்ட இது ஒரு இனப்படுகொலை மாதிரி ஒரு அடையாள அழிப்பை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது, தெரிஞ்சோ தெரியாமலோ. அப்படிதான் நான் கருதுறேன். எனவே இந்த திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும், வேற இடத்துல கொண்டுட்டு வர வேண்டும் என்கின்ற காரணத்தை நாம் வலியுறுத்துகின்றோம். வடலூர் பெருவழியுடைய வளர்ச்சியை நாம் எந்த வகையிலும் தடுக்கவில்லை. அதனுடைய நோக்கத்தின் அடிப்படையில் இந்த கூட்டப்பட்ட இந்த கூட்டத்தில் இந்த எளியவன் அழைத்த இந்த அழைப்புக்கு இன்றைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, பிரச்சனையுடைய முக்கியத்துவம் அந்த அளவிற்கு அப்படிதான் நம்ம சொல்லணும். திரும்ப எல்லோரும் இங்கே ஒன்று கூடி இருக்கிறீர்கள். நிறைய வெளிநாட்டிலேருந்து கேட்டாங்க, என்னையா நீங்கள் மாட்டுக்கு பேசினே இருக்கீங்க, தவிர ஒருத்தங்கிட்ட கூட ஒத்துமையே கிடையாது, எல்லாம் மூளைக்கு மூளை பேசுறீங்க, யாருமே ஒரு 10 பேர் ஒன்னா சேர்ந்து நாங்கள் பார்க்கவே இல்லை அப்படின்னாங்க. நூற்றுக்கணக்கான இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிற இந்த காட்சி பதிவுகள்லாம் வெளி உலகத்துக்கு தெரிய வரும். இந்த நேரத்தில் உங்கள் எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் நேற்றே சொல்லணும்னு நினச்சேன். அது எல்லாரும் கூடி இருக்கிற இந்த நேரத்தில் சொல்லணும். இது மகிழ்ச்சியாகவும் எடுத்துக்கலாம் அல்லது ஆறுதலாகவும் எடுத்துக்கலாம். இந்த 2 மனுக்கள் அளித்த அதன் அடிப்படையிலும் பல்வேறு ஆவணங்களை கொடுத்ததனுடைய அடிப்படையிலும் இதில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நேற்று ஒரு பொதுநல வழக்கு என்னால் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கிற்கான எஸ்ஆர் நம்பர், அதாவது வழக்கை ஏற்றுக்கொண்டோம் என்கின்ற பதிவு நம்பர் நேற்றே வழங்கப்பட்டு விட்டது. எனவே அது திங்கள் அல்லது செவ்வாய்க்கிழமை அன்று வழக்கு விசாரணைக்கு வரும். விசாரணையில் நமக்கு நல்ல தீர்ப்பு நிச்சயமாக வரும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. எனவே அந்த வகையில் நாம் தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டே இருப்போம். இதில் யார் வர்றாங்க யார் வரல, பெரிய படை தேவை, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. அநீதிக்கு எதிராக எதிர்த்து நிற்கிறதுக்கு முதல்ல நீங்கள் துணிச்சலாக நிற்கிறீங்களான்னு பாருங்க. நீங்கள் பெருமானை நம்ப தேவையில்ல, கடவுளை நம்ப தேவையில்ல, கூட்டத்தை நம்ப தேவையில்ல, முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க. நம்பினாதான் கடவுளே முதல்ல உங்களை நம்புவார். நீங்கள் நம்ம மீதான நம்பிக்கையை நம்ம முதல்ல இழக்கும் போது தான் நம்முடைய சுயத்தை நாம் இழந்து விடுகிறோம். நிச்சயமாக நியாயமான போராட்டத்திற்கு வரலாறு உங்கள் பக்கம் நிற்கும். அதனால தயவு செஞ்சு எல்லோரும் இந்த போராட்டத்தை நாம் முன்னெடுப்போம். நிச்சயமாக தமிழக அரசு, நீங்கள் நீதிமன்றத்தை விட்டுருங்க, நாம் பண்ணுற மற்ற விஷயங்களை விட்டுருங்க, பொதுமக்கள் இதில் உறுதியாக இருந்து எல்லாருமே ஒரு பெரிய எதிர்ப்பை காட்டினா நிச்சயமாக தமிழக அரசு பின்வாங்கும். இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு நாமெல்லாம் நீதிமன்றம் போய் தடை வாங்கணும், மக்களுடைய எழுச்சியை பார்த்தாங்க நிப்பாட்டியாச்சு. அது மாதிரி இங்கே மக்களுடைய எழுச்சியை உருவாக்குவதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கிக்கிட்டே இருக்கணும்.
சூடு தனியாமல் முதல்ல இதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கணும். எதிர் முகாமில் இருக்கின்றனவர்கள் பணபலத்தோடு தனிப்பட்ட முறையில் அந்தந்த மாவட்டத்துக்கு சென்று நிர்வாகிகளை சந்தித்து நீங்கள் போகாதீங்க, இதுக்கு நீங்கள் கொடுக்காதீங்க, வடலூர் பெருவழி அப்படி ஆக போகுது இப்படி ஆக போகுது, உங்களுக்கு அந்த தரம் இதை தரம். என்கிட்டே வந்து சில பேர் பேசினாங்க, ஐயா நான் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா சன்மார்க்க சங்கத்துக்கும் செஞ்சுட்டேன், உங்களுக்கு தான் ஏன் செய்ய போகிறேன், அடுத்த வாரம் உங்களுக்கு தான் ஏன் வரப்போகிறேன்னாங்க. நீ வராதுன்னு சொல்லிட்டேன். நீ என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் எனக்கு வள்ளலார் கேட்காமலே கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு. வள்ளலார் தான் நடத்துறாரு, நான் ஒரு கருவி, நீயும் ஒரு கருவிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோ. நீ கொடுத்தீங்க நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. அதனால வந்து நீ அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன்னு சொல்கிற மாதிரி என் இடத்துக்கு தேடி நீ வர்றேன்னு சொல்லாத. நீ வரும்போது நான் உன்னை சந்திக்கவே மாட்டேன், இந்த நோக்கத்தோடு வராதிங்க, அவ்வளோதான். இங்கே வந்து எனக்கு எதுவும் தெரியாதுங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு புது கருத்து சொன்னால் அதை ஏற்றுக்கிற அளவுக்கு என் மண்டை காலியாக இல்லை. என் மண்டையில் எல்லாம் ஏற்கனவே ஸ்டோரேஜ் ஆகி தான் இருக்குது. தெளிவாகவே நாங்கள் திட்டமிட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கிறோன்னு சொல்லியாச்சு. அது போன்ற ஒரு தெளிவான சிந்தனையோடு நீங்கள் யார் வந்தாலும் நீங்கள் தயவு செஞ்சு அவங்களோட எதிர்கொள்ள தயாராகுங்கள் என்று கேட்டுக்கொண்டு, இப்போது நம்ம அடுத்ததாக எல்லோரும் கருத்து சொல்லலாம். நம்முடைய ஐயா வேலைக்காரன் ஐயா அங்கே சென்னையிலேருந்து வருகை தந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவருடைய வயதை பாருங்கள். உணவருந்தாத ஒரு ஐயா. சென்னையில் நடத்திய நாங்கள் பத்திரிகையாளர் சந்திப்புக்கும் ஐயா வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கடலூர் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க போன அந்த 5 பேரில் ஐயாவும் ஒருத்தர். நீண்ட நேரம் எங்கள்கிட்ட ஊன் கத்தன மாவட்ட ஆட்சியர் இவரை பார்த்த உடனே சாந்தமாயிட்டார். அதுக்கப்புறம் தான் எங்கள்கிட்ட ஒரு 5 நிமிஷம் கடைசியாக கொஞ்சம் பேசிட்டு அப்புறம் விடைபெற்றோம். வருகை தந்திருக்கின்ற அன்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். பேச வருகின்ற அன்பர்கள் சுருக்கமாக, ஏன்னா இது விவாதமாக கொண்டு வரோம். நீங்கள் ஒரு கேள்வி கேட்டு அப்புறம் நாங்கள் பதில் சொல்லி உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை, நாங்கள் இதை வழி நடத்துறதுக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை. இதில் நம்ம அடுத்தடுத்த போராட்டங்களை வேறு என்னென்னலாம் வடிவத்தில் நம்ம இதை கொண்டுகிட்டு போகலாம் அப்படிங்கிறதான் முக்கியமானது. இது மக்கள் இயக்கமாக மாற்றாமல் நம்ம உட்காந்துக்கிட்டு ஒரு இடத்துக்குள்ளே உட்காந்துட்டு நம்ம வலைத்தளங்களில் மட்டுமே பேசிக்கிட்டு இருக்கிறது பயன் கிடையாது. டிவியில் நம்ம பேசுறது, யூடியூப்பில் பேசுறது, எழுதுறது, இது மாதிரியான பணிகள் செய்யாமல் இயக்கமாக மாற்றினால் மட்டும்தான் இந்த போராட்டம் அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்போ அமைச்சர் சேகர் பாபு பத்திரிகையாளர் கேட்குறாங்க, இது மாதிரி சன்மார்க்க எதிர்க்கிறாங்களேன்னு கேட்டதுக்கு எல்லாம் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, எல்லாம் எங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சுனா ஆதரவு தெரிவிக்காதவர்கள் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறார்கள்ங்கிறத நீங்கள் அவங்களுக்கு உணர்த்தணும். ஒரு விஷயத்தை நான் மறுபடியும் பதிவு செய்கிறேன். அன்புமணி ஐயா வடலூர் பெருவழிக்கு வராரு, தர்மசாலையில் அவர் வழிபாடு செய்கிறாங்க. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஐயா உட்காந்த மாதிரி ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே குடும்பத்தோடு அவர் உட்கார்றாரு. ஞான சிங்காதன மடைக்கு கீழே உட்காந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அடுப்பெல்லாம் போய் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் நடந்தே வந்து சத்தியஞான சபைக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட அங்கே ஒரு 10 நிமிடத்துக்கிட்ட இருக்காங்க. அதுக்கப்புறம் வெளியே வந்து பத்திரிகையாளர்களுக்கு அங்கேயும் பேசுகிறாங்க. அந்த நேரத்தில் சன்மார்க்க சங்கத்தினுடைய கொடியை நாம் பிடிக்கும் போது டிஎஸ்பி ஓடி வந்து கொடியை சுருட்டுறான்னு சொல்கிறார். சத்தியஞான சபைக்கு எதிர்த்த மாதிரி வடலூர் பெருவழியில் நம்முடைய சன்மார்க்கம் சார்ந்த கொடிகளை விரிப்பதற்கே காவல்துறையினுடைய அச்சுறுத்தல் இருக்கிறத முதல்ல புரிஞ்சுக்குங்க. கட்சி கொடி கிடையாது, அது நமக்கான இடம். நம்ம இடத்துல வாடகைக்கு ஆள் பிடிச்சிட்டு வரல நீ கொடி போடுறான்னு சொல்லி, நம்ம கொடி நம்ம கையை அந்த இடத்துல கொடியை உயர்த்துவதற்கு காவல்துறை அச்சுறுத்தல் இருக்கு. அப்போ என்ன காரணம்னா, இங்கே சன்மார்க்க சங்கத்தவர்கள் இதுக்கெல்லாம் யாரும் ஆதரவு கிடையாது. இது கட்சிகள் நடத்துகின்ற போராட்டம், சன்மார்க்க சங்கத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு அரசு உளவுத்துறை மூலமாக மேலே ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ நாம சன்மார்க்க சங்கத்தவர்களுக்கு நாம இதற்கு வலுவான எதிர்ப்பை வெளிப்படுத்தாமல் இந்த போராட்டத்தை வெற்றி பெற முடியாது அப்படிங்கிற கவனத்தோடு நாம் இந்த அடுத்த கட்ட போராட்டத்தை நகர்த்த வேண்டும். நான் மீண்டும் மீண்டும் மன்றாடி கேட்டுக்கொள்வது ஒரே ஒரு விஷயம், இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கின்ற 38 மாவட்ட தலைநகரங்களுக்கு இந்த ஒன்று கூடல் என்பது, இது மாதிரியான ஒன்று கூடல் நடத்தினா கூட போதும் நான் நினைக்கிறேன். இந்த கருத்து முதல்ல ஒருமித்த கருத்து நமக்குள்ள வந்தாதான் நாம 10 பேர்கிட்ட வெளியில போகும்போதெல்லாம் பேச முடியும். அடுத்து கட்டுமான பணிகள் முடிகிற வரைக்கும் நீதிமன்றத்தை மட்டுமே சார்ந்து இருக்காமல் நம்பி இருக்காமல் நாம உண்மையிலே சன்மார்க்க சங்கத்தை நம்பி மக்களை நம்பி நாம் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்போம். ஒவ்வொரு மாத பூசத்தின் தோறும் நம்ம வடலூர்ல ஒன்று கூடி இதற்கான எதிர்ப்பை அங்க தொடர்ந்து பதிவு செய்வோம். நீங்க சாதாரண நாள்ல வர முடியாது. அது அங்கே இருக்கிறவங்க மற்ற கட்சிகளோ அங்கே இருக்கிற ஊர் பொதுமக்களோ கூட அவங்க சார்ந்த பிரச்சனை ஆகனா மாத பூசத்தில் குறிப்பிட்ட நேரத்தில் நாம் வருவோம், ஒன்று கூடுவோம். இப்போ எப்படி டெல்லியில் ஜந்தர் மந்தர் பகுதியில் நம்முடைய பஞ்சாப் விவசாயிகள்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க, அது மாதிரியான ஒரு அடர்த்தியான இடைவெளியற்ற ஒரு உறுதியான போராட்டத்தை நீங்கள் சன்மார்க்க நண்பர்கள் முடிவெடுத்தால் மட்டும்தான் இதில் வெற்றி பெற முடியும். பயம் பூஜ்யம்னு மேடையில் மைக்கு முன்னாடி பேசக்கூடாதுங்க தயவு செஞ்சு. பயம் பூஜ்யம் பயம் பூஜ்யம்னு இப்போ எனக்கு அது மேலே ரொம்ப சலிப்பு ஏற்பட்டு போச்சு. பயம் பூஜ்யம்ங்கிறத நீங்க நடைமுறையில் சாதிச்சு காட்டுங்க, அதுதான் பேசவே கூடாது. பயம் பூஜ்யம்னா வீதிக்கு வரணும். இதுல செய்தி ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன். கடந்த 10 நாட்களுக்கு முன்பு புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் ஐயா அவர்களை நாங்கள் எல்லாம் பல்வேறு நண்பர்களும் குழுவாக சென்று சந்தித்தோம். விழுப்புரம், பாண்டிச்சேரியிலிருந்து, சிதம்பரத்திலிருந்து பல நண்பர்களும் போய் சந்தித்தோம். அவங்க ஒரு நல்ல முன்னெடுப்பை எடுத்தாங்க. சட்டமன்றத்தில் இது சம்பந்தமான ஒரு விவாதத்தை தொடங்கி வைப்பதற்கான பேசுறதுக்கு வாய்ப்பு சபாநாயகரிடம் கேட்டார். சபாநாயகர் அனுமதி மறுத்து விட்டார். அவர் இதுக்காகவே ஒரு மெனக்கிட்டாங்க.
அவங்களும் வந்து இந்த வழக்கு நடத்துவதற்கு நாங்களே வழக்கறிஞர்லாம் வைக்கணும், நாங்களே காசுலாம் கொடுக்குறோன்னு சொன்னாங்க. நான் மீண்டும் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன், இந்த கூட்டம் நடத்துவது, வழக்கு நடத்துவது, இதுக்காக நான் யாரிடமும் ஒரு நயா பைசா கூட வாங்கலைங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் என்கிட்ட கொடுக்க முன் வந்தாங்க. சில வெளிநாட்டு அன்பர்களும் நீங்கள் அக்கௌண்ட் சொல்லுங்கள் நான் பணம் போடுறேன்னாங்க. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, உலகத்தில் ஒருத்தர்கிட்ட கூட இந்த வழக்குக்காகவோ கூட்டம் நடத்துறதுக்காகவோ நான் யாரிடமும் காசு வாங்கலைங்கிறத ஒன்று தெரிஞ்சுங்க. ரெண்டாவது முக்கியமான செய்தி, எங்கள் அறக்கட்டளைக்கு வருகின்ற பொது நிதியிலிருந்து இந்த காசு எடுத்து நான் செலவு பண்ணலை. அது வழக்கு நிதியாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும். இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன்னா, இப்படி எடுத்துகிட்டு போகிறவங்களுடைய பின்புலம் என்னவா இருக்குன்னு நாளைக்கு இன்னொரு புலனாய்வு அதிகாரி மாதிரி வந்து வேலை செய்வானுங்க நம்ம நாட்டிலே. அவர் யார் தெரியுமா? தமிழ் வெங்கை. அவருக்கு எங்கேருந்து தெரியுமா பணம் வந்துச்சு தெரியுமா? யாராவது ஒருத்தர் இங்கே இந்த ஊருக்காரர் தான் எங்கேயாவது இருப்பார், ஒரு 5000 அக்கௌண்ட்டில் போட்டிருப்பாரு. இந்த பணத்தை, வெளிநாட்டு பணத்தை வச்சு தான் இவர் இந்த வேலை செஞ்சார். அப்போ கூலிக்கு மாரடிக்கிறவனாக என்னை முன்னிறுத்துவாங்க. ஒருத்தனை தனிமைப்படுத்துறது இப்படி தான் தனிமைப்படுத்துவாங்க. இதெல்லாம் ரொம்ப, நான் 25 வருஷமாக பழநெடுமாறன் ஐயாவோட தமிழ் தேசிய அரசியலில் நீண்ட நெடிய எதிர்ப்பு போராட்டங்களை எல்லாம் சந்திச்சுட்டு தான் சன்மார்க்கத்துக்கு வந்துக்கிறேன் 12 வருஷமா. நான் இப்போ சன்மார்க்கத்தை விட்டு ஒதுங்கி போகிறதுக்கு தாக்கு பிடிச்சி நிற்கிறதுமே எனக்கு அங்கே எடுத்த அரசியல் பயிற்சி தான் இங்கே நிற்க வைக்குது. அதனால் வந்து மிக 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 எச்சரிக்கையோடு பயணம் செய்ய வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது என்பதால் இதெல்லாம் நான் சொல்கிறேன். தயவு செய்து நாம் உணர்ச்சி மேலிடாமல், உணர்ச்சி வயப்படாமல் கேட்குற எல்லாருக்கும் நம்ம பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பிரச்சனையை தொடர்ந்து நாம் முன்னெடுத்து செல்வோம். வடலூர் பெருவழியை நாம் காப்பாற்றுவோம். காலையில் ஒருத்தர் மெசேஜ் போட்டிருக்காரு, வடலூர் பெருவழியை காப்போம் அப்படின்னு போட்டதுக்கு, இதை காக்கிறதுக்கு நீ யார், வள்ளல் பெருமான் இல்லையா அப்படின்னு கேட்டேன். கேட்குறாரு அவர். நான் உடனே கீழே போட்டேன், இதே கருத்தை ஆட்சியாளர்களுக்கும் சொல்லுங்க ஐயா, அவங்களுக்கு மட்டும் நாக்கிற வடலூர் பெருவழியை காக்கிறோன்னு இப்போ நாங்கள் ஒரு கருத்து சொல்லும்போது நீங்கள் எழுதுறீங்க. முதலமைச்சருக்கு எழுதுங்க, சேகர் பாபுக்கு எழுதுங்க. அவங்க மட்டும் என்ன வடலூர் பெருவழி காக்கிறதுக்கு? அவங்க யாரு? எங்களுக்கு இல்லாத அக்கறை அவங்களுக்கு யாரு? இதே வடலூர் பெருவழியில் இறைச்சி கடைகளை மூடுங்கன்னு சொல்கிறோம், 5க்கும் மேற்பட்ட சாராய கடைகள், மது கடைகளை மூடுங்கன்னு எவ்வளோ பேர் 2 ஆண்டுகளாக சன்மார்க்க சங்கத்தை சார்ந்தவர்கள், சாதுக்கள் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. படிப்படியாக நீங்கள் மது கடைகளை மூடணும்ல. வள்ளலார் சொன்ன பஞ்சமகா பாவத்தில் மது ஒரு பாவம் இல்ல. வடலூரில் இருக்கக்கூடிய 5 டாஸ்மாக் கடைகளை நாமளை மூடுன்னு கூட சொல்லலை, கடையை நகர்த்தி வைங்கன்னு சொல்கிறோம். வெளியில எல்லைக்கு அப்பால கொண்டு போய் வைங்கன்னு சொன்னோம். அதை முடிவெடுக்கிறதுக்கு முதல்ல ஆட்சியாளர்களுக்கு தைரியம் இருக்குதா? அதை கேட்டு பெறுவதற்கு வடலூர் தலைமைச் சங்க நிர்வாகிகளுக்கு முதல்ல துணிச்சல் இருக்குதா? இதை எந்த விதமான காரியம் செய்யாம வடலூர்ல வந்துருச்சு, ஆகா ஓகோ அங்க நல்லா நடக்க போகுது. என்ன நடக்க போகுது? மெயின் கேட்டு போடுறாங்க பாருங்கய்யா, மெயின் கேட்டு. அது மட்டுமே 6 கோடி ரூபாய், 68 கோடி ரூபாயில ஒரு இது வரைக்கும் எந்த அரண்மனை, மைசூர்ல எந்த அரண்மனையிலும் அப்படி கட்ட மாட்டாங்க. கிட்டத்தட்ட மெயின் கேட்டு அவங்க சொல்றது 6 கோடி, அதுல எவ்வளவு என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. எனவே இது வந்து முழுக்க முழுக்க ஒரு மோசமான ஒரு திட்டத்தை நம் மீது திணிக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் இதில் கவனமாக இருக்க வேண்டும். வடலூர் பெருவழியை நாம் காக்க வேண்டும். காக்கணும்னு சொல்றதுக்கு நம்முடைய ஆசை மட்டும் இல்ல, வள்ளலாருடைய ஆசையாகவும் இது இருப்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயலாற்றுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.